நீங்கள் கந்தா முருகா மனசில் அதை வந்து ஓதிக்கிட்டே இருங்க. முருகன் தான் பெரிய மந்திரம், ஓதிக்கிட்டே இருங்க. இந்த வேல் வந்து தானாக வந்தது என்கிட்ட. இவர் வரும்போது நான் உங்க கூட ரவுண்ட் அடிக்க வரேன், உங்க கூட நான் ஊர் சுற்ற வரேன், அதனால் நீ என்னை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போ. ஓகே டன். முதல் வேல் பூஜை போட்ட வேல் இது. இந்த வேல் பூஜையில் இந்த வேலை பார்த்தவங்க இதை தொட்டு வணங்குறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய அதிசயம் நடத்தின வேல் இது. ஏதாவது ஒரு அளவிலான வேல் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் காரில் வச்சுருப்பாங்க, பைக்கில் வச்சுருப்பாங்க, எங்கெங்கோ போவோம். அப்போ வேலுக்கு தீட்டா அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது தான். முருகருக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் க்ளீனாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அந்த வேலை நீங்கள் அப்போ க்ளீன் பண்ணுற விதம் அது அவருக்கு உண்மையாக பிடிக்கும். நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வேலை டெய்லியும் க்ளீன் பண்ணி உங்களுக்கு 3 தெய்வமும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா, 3 ஸ்பெஷல் கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இந்த வேலை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அது ஏன்னா வேல் சாதாரண விஷயம் இல்லை. சிவபெருமான் நெற்றிக்கண்லேருந்து தீப்பிழம்பாக வந்தவர் முருகர். இங்கே இருந்த எல்லா முருக பக்தர்களுக்கும், எல்லா குருமார்கள், ஆன்மீக குருமார்களுக்கும், ஆன்மீக ஜோதிடர்களுக்கும், இந்த வாராகி டிவி குழு அவங்களுக்கும், இவ்வளோ தூரம் அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக முதல்லிருந்து இறுதி வரை பொறுமையாக இருக்கிற ராஜி அக்கா அவங்களுக்கும், எல்லாத்த விட மெயின் ஹீரோ நம்மளுடைய முருகர் அவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் ஏற்றம் தரும் வேல் வழிபாடு இதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் மாயம் செந்தில்குமார் சார் நிறைய வேலை பற்றி பேசிட்டாரு. ஸோ என் வேலையை கொஞ்சம் பாதி ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். முருகருக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் பொறுமையாக இருக்கிறது. முருகர் உங்களுக்கு வரம் தரணுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்தே ஆகணும். இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட வரத்தை கேட்டாலும் கொடுத்துருவார். இப்போ இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, இந்த பதிவை வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அதை விட பெருசாக 100 மடங்கு உங்களுக்கு வரத்தை கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும். எல்லாமே நன்மையாக மாறும். நீங்கள் கந்தா முருகா மனசில் ஓடிக்கிட்டே இருங்க, அதை வந்து ஓதிக்கிட்டே இருங்க. முருகன் தான் பெரிய மந்திரம், ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வினைகள், வர இருக்க வினைகள், டைரெக்டாக இன்டைரக்டாக உங்களுக்கு யாராவது எங்கேயாவது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் கலங்கி நிற்க போகிறதில்ல, எல்லாம் நன்மையாய் மாறும் சொல்லுங்களேன். அந்த சூழ்ச்சி உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அதனால் நீங்கள் எதனா வெற்றி அடைஞ்சிருவீங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி அந்த சூழ்ச்சிகள்லாம் வெற்றி அடையிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் இந்த வேல். இந்த வேல் வழிபாடுன்றது முருகரை நம்ம கூப்பிடுறதுக்கு சமம். வேல்லையே 3 வகை இருக்குது. சக்திவேல், வீரவேல், வஜ்ரவேல். சக்திவேல்ன்றது நம்மளுடைய ஆன்மீக ஞானம், வளர்ச்சி, இதை குறிக்கக்கூடியது. வீரவேல்ன்றது நம்முடைய தைரியம், வெற்றி, இதற்காக உருவானது. வஜ்ரவேல்ன்றது பெரிய அளவுக்கு போயிட்டோம், சாதிச்சிட்டோம், அதை தக்க வச்சுக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், அதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த 3 வேலில் எந்த வேலை வேணாலும் நம்ம வழிபடலாம். என்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர், வேல் நாங்கள் வழிபடலாமா? ஒரு கிறிஸ்டியன் கேட்டாங்க, வேல் வழிபடலாமா? தாராளமாக வழிபடுங்க. முருகர் உங்களை அந்த ரூபத்தில் பார்க்கணுன்னு இருக்காரு, வழிபடுங்க. யார் வேணால் வேலை வந்து வழிபடலாம். ஒன்றே ஒன்று தான், அந்த வேலை
நம்ம எப்படி உருவகப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்றது தான். ராஜலட்சுமி அக்காட்ட ஒரு வேல் வாங்கினேன். முதல் நான் வேல் வாங்கினது என்னோடய ஆஃபீஸ்க்குன்னு அக்காட்ட வாங்கினது ஆஃபீஸ்லேயே இருக்குது. அதை வாங்கிட்டு வரும்போதே உன்னை யாரும் தொட மாட்டாங்க, நான் பார்த்துப்பேன், உனக்கு தான் என்னுடைய அந்த ரிசப்ஷன்லேயே அவரை பார்த்துட்டு தான் உள்ளே வரணும். அது இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த வேல் தானாக வந்தது என்கிட்ட. இவர் வரும்போது நான் உங்க கூட ரவுண்ட் அடிக்க வரேன், உங்க கூட நான் ஊர் சுற்ற வரேன், அதனால் நீ என்னை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போ, ஓகே டன், அவ்வளோதான். முதல் வேல் பூஜை போட்ட வேல் இது. இந்த வேல் பூஜையில் இந்த வேலை பார்த்தவங்க, இதை தொட்டு வணங்குறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வேலை கிடச்சிருக்கு, நிறைய அதிசயம் நடத்தின வேல் இது. அதுக்கு அடுத்து 2வது வாராகி டிவி முருகன் எனும் மந்திரம். இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சின்னு வருது, ஓகே ரைட், சந்தோஷமாக இருங்க. நிகழ்ச்சியில் இந்த வேல் இன்றைக்கி 2வது முறையாக வந்திருக்கு. அப்போது இந்த வேல் உங்களை பார்க்க வந்திருக்கு. அடுத்த ட்ராவல் என் கூட இங்கே தான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் எங்கே ட்ராவல் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வேல் வழிபாடுன்றது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே நான் உனக்கு இதான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வேல்கிட்ட நீங்கள் முறையிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் எப்படி வேணாலும் அந்த வேலை வச்சு வழிபட்டுக்கலாம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு அளவிலான வேல் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் காரில் வச்சுருப்பாங்க, பைக்கில் வச்சுருப்பாங்க, எங்கெங்கோ போவோம். அப்போ வேலுக்கு தீட்டா அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது தான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு, பூஜை அறையில் இருக்கக்கூடிய வேலுக்கு தினமும் சுத்தம் பண்ணுங்க. முருகருக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் க்ளீனாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த வேலை நீங்கள் அப்போ க்ளீன் பண்ணுற விதம் அது அவருக்கு உண்மையாக பிடிக்கும். நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வேலை டெய்லியும் க்ளீன் பண்ணி ஒரு செவ்வரளி போட்டு ஒரு விளக்கேற்றி வழிபட்டாலே போதும். வழிபடுறதுனா எப்படி வழிபடுறது? முருகா எனக்கு இதை கொடு, வேல் எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படிலாம் இல்லை. உட்காந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணாலே போதும். உங்களோட வெற்றிக்கு எது தேவைன்றது உங்களுக்கே எடுத்துக்க முடியும். அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிடுங்க. யாரும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த ஞானத்தை இந்த வேல் உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி ஒரு பூவை போட்டு நீங்கள் வேல் வழிபாடு தினமும் செய்யலாம். முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை, அதுவும் முடியாத பட்சத்தில் பௌர்ணமி தினம், சஷ்டி, கிருத்திகை தினத்தில் வேல் பூஜைன்றது நமக்கு எப்படி முடியுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் அது பூஜை தான். இப்படிலாம் செஞ்சால் தான் பூஜை அப்படின்றது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு 3 தெய்வமும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா, 3 ஸ்பெஷல் கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இந்த வேலை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அது ஏன்னா வேல் சாதாரண விஷயம் இல்லை. சிவபெருமான் நெற்றிக்கண்லேருந்து தீப்பிழம்பாக வந்தவர் முருகர். அந்த முருகருக்கு சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சக்தியின் ரூபம் பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சக்தியை ஒரு வேலாக உருவகப்படுத்தி முருகர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போ தம்பி, நீ இதை எடுத்துகிட்டு போய் என்ன வேணால் பண்ணிட்டு வா, ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு கொடுத்த வேல் தான் இது. அப்போது இந்த வேலை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்கன்னா, உங்கள் கையில் வச்சுட்டாலும் சரி, உங்கள் வண்டியில் வச்சுட்டாலும் சரி, முருகரும் வருவார், பார்வதி தேவி அம்மாவும் வருவாங்க. அப்போ யார் அந்த 3வது கெஸ்ட்டு? ஒன்றும் வேறு யாரும் இல்லை, பொண்டாட்டி வந்தால் கூடவே புருஷனும் வந்துடுவார், சிவபெருமான் தான். 3 பேரும் இந்த வேலை வச்சுருக்கவங்க வீட்டில் கட்டாயம் வருவாங்க. அதனால் வேலை நீங்கள் தைரியமாக தாராளமாக வாங்கி வழிபடலாம். இன்னும் நிறைய பேசலான்னு பார்த்தேன், பட் நேரம் குறைவுன்றதுனால கம்மியாக பேசிக்கிறேன். இந்த அரோகரா தியானம், நான் 108 வேலுக்கான அரோகரா சொல்ல போகிறேன். 108 வேல் அந்த மந்திரம் சொல்லுவேன். நீங்கள் கூடவே அரோகரா சொன்னால் போதும். முருகருக்கு அதை நீங்கள் வாழ்த்து சொல்கிற மாதிரி, முருகரை வாழ்த்ததை தவிர நம்ம வேறு என்ன, எல்லாமே மற்றதெல்லாம் முருகர் பார்த்துப்பார். நம்மளுக்கு என்ன வேணும் வேணாம், நமக்கு என்ன வருது, நமக்கு பிரச்சனை என்ன இருக்குது, எல்லாமே அவர் பார்த்துப்பார். இந்த வாழ்த்து மட்டும் நம்ம சொன்னால் போதும். முருகர் சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கொடுப்பாரு.
இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு 48 மணி நேரத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் அரோகரா சொல்கிறதுனால 10 பேர் இருந்தால் கூட 10 லட்சம் குரலாக கண்டிப்பாக ஒலிக்க முடியும். அந்த அரோகரா அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், விருப்பப்படுறேன். இப்போ நம்ம அந்த அரோகரா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சரவண பவ. வேல்வேல் வெற்றிவேல். அரோகரா. கந்தன் திருவேலுக்கு, சரவணபவ வேலுக்கு, சண்முகன் சக்தி வேலுக்கு, வள்ளி தேவசேனா சமேத வேலுக்கு, சிவசக்தி தந்த வேலுக்கு, அசுரரை அழித்த வேலுக்கு, பக்தரை காக்கும் வேலுக்கு, பாவங்களை போக்கும் வேலுக்கு, ஞானத்தை தரும் வேலுக்கு, பயங்களை நீக்கும் வேலுக்கு, வெற்றியை தரும் வேலுக்கு, முருகன் அருள் வேலுக்கு, அறுபடை வீட்டு வேலுக்கு, திருச்செந்தூர் வேலுக்கு, பழனி ஆண்டவர் வேலுக்கு, சுவாமிமலை ஞான வேலுக்கு, திருப்பரங்குன்றம் வேலுக்கு, திருத்தணிமலையவேல் வேலுக்கு, பழமுதிர்ச்சோலை வேலுக்கு, குருவாய் நிற்கும் வேலுக்கு, கருணை தரும் வேலுக்கு, காக்கும் கடவுள் வேலுக்கு, சிவபெருமான் அருள் வேலுக்கு, பார்வதி தந்த வேலுக்கு, சக்தியின் சின்ன வேலுக்கு, தீயவை அழிக்கும் வேலுக்கு, நல்லதை வளர்க்கும் வேலுக்கு, மன அமைதி தரும் வேலுக்கு, தடைகளை உடைக்கும் வேலுக்கு, பகைவரை வெல்லும் வேலுக்கு, நோய்களை போக்கும் வேலுக்கு, அருள் பொழியும் வேலுக்கு, ஆதிசக்தி வேலுக்கு, அன்பை வளர்க்கும் வேலுக்கு, ஆனந்தம் தரும் வேலுக்கு, உயிர்களை காக்கும் வேலுக்கு, ஒளியாக ஜொலிக்கும் வேலுக்கு, உண்மை காக்கும் வேலுக்கு, ஊக்கம் தரும் வேலுக்கு, 8 திக்கும் புகழ் வேலுக்கு, ஏற்றம் தரும் வேலுக்கு, ஐஸ்வர்யம் தரும் வேலுக்கு, ஒற்றுமை தரும் வேலுக்கு, ஓம் சரவண பவ வேலுக்கு, கந்த சஷ்டி காக்கும் வேலுக்கு, கதிரொளி வீசும் வேலுக்கு, கர்மம் கழிக்கும் வேலுக்கு, கவலை தீர்க்கும் வேலுக்கு, காலனை வெல்லும் வேலுக்கு, கிருபை தரும் வேலுக்கு, குணமளிக்கும் வேலுக்கு, குலதெய்வ அருள் தரும் வேலுக்கு, குழந்தைகளை காக்கும் வேலுக்கு, குன்றின் மேல் இருக்கும் வேலுக்கு, குறைகளை தீர்க்கும் வேலுக்கு, சத்தியத்தை காக்கும் வேலுக்கு, சந்தோஷம் தரும் வேலுக்கு, சகல நன்மை தரும் வேலுக்கு, சாமி அருள் வேலுக்கு, சிங்காரவேலன் வேலுக்கு, சித்தர்கள் போற்றும் வேலுக்கு, சிவஞான வேலுக்கு, சிறப்பை தரும் வேலுக்கு, சுபிச்சம் தரும் வேலுக்கு, செந்திலாண்டவர் வேலுக்கு, சேவர்கொடி வேலுக்கு, சொர்க்க வாழ்வு தரும் வேலுக்கு, ஞான ஒளி தரும் வேலுக்கு, தங்கவேல் முருகன் வேலுக்கு, தடை நீக்கும் வேலுக்கு, தமிழ் கடவுள் வேலுக்கு, தர்மத்தை காக்கும் வேலுக்கு, தயை மிகு வேலுக்கு, தாயுன் அருள் வேலுக்கு, திருவருள் தரும் வேலுக்கு, தீப ஒளி வேலுக்கு, துன்பம் தீர்க்கும் வேலுக்கு, தேவர்கள் போற்றும் வேலுக்கு, நன்மை செய்யும் வேலுக்கு, நவசக்தி வேலுக்கு, நாதன் அருள் வேலுக்கு, நிம்மதி தரும் வேலுக்கு, பக்தி வளர்க்கும் வேலுக்கு, பரம்பொருள் வேலுக்கு, பராசக்தி வேலுக்கு, பாவநாச வேலுக்கு, புனிதமான வேலுக்கு, பூமியை காக்கும் வேலுக்கு, பெரிய அருள் வேலுக்கு, பேரொளி வேலுக்கு, மகிழ்ச்சி தரும் வேலுக்கு, மங்களம் தரும் வேலுக்கு, மனபலம் தரும் வேலுக்கு, மாயை அழிக்கும் வேலுக்கு, முருகப்பெருமான் வேலுக்கு, மூவரும் போற்றும் வேலுக்கு, யோக சக்தி வேலுக்கு, ரட்சிக்கும் வேலுக்கு,
லோகநாத வேலுக்கு, வள்ளல் முருகன் வேலுக்கு, வாழ்வு வளம் தரும் வேலுக்கு, வீரத்தை தரும் வேலுக்கு, வெற்றி நாயகன் வேலுக்கு, வேதங்கள் போற்றும் வேலுக்கு, வேலாயுத சாமி வேலுக்கு, அரஹர வேல் முருகா வேலுக்கு, வேல்வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பாலதண்டாயுத பாணிக்கு, வள்ளி தேவ சேவ நாயகா போற்றி.